கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வீடுகளிலே கூடி ஆராதிக்கிறேன். உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடினாலே இந்த வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி அவரை நாம் துதிப்பாடல் மூலமாக மகிமைப்படுத்துவோமாக. இந்த ஆராதனையின் மூலமாக தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஒருமனமாக நாம் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். நல்லொழுக்கத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரில் களி கூறுவோம். பணிந்து குனிந்து தலைகளை தாழ்த்தி பாதம் பணிந்திடுவோம். நல்லொழுக்கத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரில் களி கூறுவோம். பணிந்து குனிந்து தலைகளை தாழ்த்தி பாதம் பணிந்திடுவோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரிடம் பாவமில்லையே. அவர் பரிசுத்தம் இல்லையே. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரிடம் பாவமில்லையே. அவர் பரிசுத்தம் இல்லையே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆர்வத்தோடும் ஆனந்தத்தோடும் சன்னதி வாருங்களே. கர்த்தரே தேவன் மகாராஜன் என்று சொல்லுங்களே. ஆவியார்வத்தோடும் ஆனந்தத்தோடும் சன்னதி வாருங்களே. கர்த்தரே தேவன் மகாராஜன் என்று சொல்லுங்களே. அவர் வாசலில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து கீர்த்தனம் பண்ணுங்களே. துதி பலிகளை செலுத்துங்களே. அவர் வாசலில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து கீர்த்தனம் பண்ணுங்களே. துதி பலிகளை செலுத்துங்களே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். உலகத்திலல்ல உள்ளத்தில் இருந்து ஸ்தோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாக பாடி புகழ்ந்திடுவோம். உலகத்தில் அல்ல உள்ளத்தில் இருந்து ஸ்தோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாக பாடி புகழ்ந்திடுவோம். அவரே தேவன் நம் பாடுகளில் அவர் சத்தியம் ஏந்திடுவோம். அதில் என்றென்றும் நிலைத்திருப்போம். அவர்
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை மட்டுமாய் நம்மை காத்து நம்மை வழி நடத்தி நம்மை அதிசயமாய் வழி நடத்தி வந்த நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி நாம் இன்னும் அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த வேளையில கூட இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனை கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்து நீங்க இருந்த இடத்திலே தேவனை உண்மையாய் நோக்கி நீங்க பார்த்து கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவரை உற்சாகமாக என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஒருமனமாக இன்னும் உற்சாகமாக இருந்த இடத்திலே குடும்பமாக தேவனை நோக்கி நாம் பாடல்களை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. உம்மை
ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆண்டாண்டு காலமாய் நம்மை பாதுகாத்து தலைமுறை தலைமுறையாய் நம்மை தேவன் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் நாம் தேவனை நோக்கி துதித்துக் கொண்டிருப்பதால் மகிமை கொண்டிருக்கிறது, மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே தேவன் நம்மை பார்த்து எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்கிறார். அதனால இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் நம்மை அழைத்த தெய்வம் நம்மை இறுதி வரை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்காக ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே இம்மட்டுமாய் என்னை காத்திரு எபினேசரே என்று சொல்லி அவரை நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மட்டும் உதவின எபினேசர் இறுதி வரை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி ஆராதனை வேலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர்,
எபினேசராகிய நம்முடைய தெய்வம், இம்மட்டும் நம்மை காத்த தெய்வம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாக இந்த ஆராதனை அவருக்கு புத்தி உள்ள, அவருக்கு பிரியமுள்ள ஆராதனையாக செலுத்த வேண்டும். அந்த வேலையில கூட பயத்தோடு பக்தியோடு அவருக்கு பிரியமான ஆராதனை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேலையிலே நாம் ஆராதித்து பரிசுத்தம் உள்ள தெய்வம், நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இருந்த இடத்திலே கண்களை மூடி உடைய கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்தில் உண்டோ என்று பாரும் என்று தாவீது கேட்டது போல இந்த வேளையிலே உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஆலயம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஆலயம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஆமென், ஆமென். ஆண்டவரே, அப்பா, இந்த நாட்களிலே அப்பா சபையில் ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீடுகளிலே கூடி ஆராதிக்கும்படியாக நீங்க கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த வேலையில் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆராதித்ததான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையினால் அவர்களை நிரப்பும்படியாக ஆவின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிறைத்த ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக இன்னும் ஆண்டவரே
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட தேவன் தாமே இம்மட்டுமாய் நாங்கள் உம்மோடு சேர்ந்து ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆராதிக்கும்படியாக நீங்க கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து அப்பா இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மூலமாக நீர் மகிமைப்பட்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரெயர் 12, 1, 2, 3 வசனங்களை படிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதிலே பரலோக தேவனை ஆராதித்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு அவருடைய வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அவர் சிலுவையை சகித்தார், தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில அவர் மனுஷனாக ஜீவித்த காலத்திலே ஆமென் பல விபரீதங்கள், சிலுவை பாடுகள், போராட்டங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் அவருக்கு நேரிட்ட போதிலும் கூட அவர் அவைகளெல்லாம் சகித்து ஜெயித்தார். காரணம், தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் விசுவாச வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை துவங்கின தேவன், ஆமென், விசுவாசத்தை நமக்கு முடிவு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் மாற்றுமே இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டும். விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போகக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஆமென் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. விசுவாச பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 38 ஆமென் 39வது வசனத்திலே எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. என் தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவன், ஆமென், விசுவாசிக்கிற நீங்கள் நீதிமானாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நீங்கள் நீதிமானாயிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். எனவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிழைக்க வழி இல்லை, நான் வாழ வழி எனக்கு தெரியவில்லை, நான் எப்படி வாழப் போகிறேன் என்ற கேள்விக்குறியோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்குத்தான் இந்த வார்த்தை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீ தேவனை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா.
தேவன் உங்களை பிழைக்க செய்வார். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் எல்லாரையும் பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆமென், ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை நமக்கு உதாரணத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கவலைப்படாதீங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம் பரலோகத்திற்கிற நம்முடைய பரமபிதா நமக்கு வேண்டியவற்றை அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமென் நம்மை பிழைப்பூட்டுவார் என்று சொல்லி இங்கே நமக்கு உதாரணம் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 26ஆம் வசனத்திலே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நாம் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் விசேஷமானவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருப்போம் என்று இங்கே நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆனால் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை நாம் தெளிவாக பார்க்கிறோம். பின்வாங்கி நாம் போகிறவர்களாக அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக சோர்ந்து போகாமல் இந்த விசுவாசத்தில் நாம் முன்னேற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவிசுவாசத்தினால பின்வாங்காதபடிக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே இன்னும் நாம் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கிராமங்களிலே நாம் பார்க்கிற போது ஆமென் செடிகளை போடுவார்கள், அதாவது கொடிகளை போடுவார்கள். கொடிகளிலே சில காய்கள் வரும். ஆமென். அந்த கொடிகள் வளர்ந்து அது பெருகும் பொழுது, ஆமென், அது வளரும் பொழுது என்ன பண்ணுகிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தையோ அல்லது ஏதோ ஒரு செடியோ அல்லது ஒரு அது பக்கத்தில் எது இருக்குதோ அதை பற்றி பிடித்து அது தொடர்ந்து படர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு கம்பிகள் என்று சொல்லக்கூடிய கைகளை போன்ற கம்பிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தையோ கிளைகளையோ எது இருக்கிறதோ அதை பற்றி பிடித்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி அதை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது அந்த கொடியானது வளருவதற்கு அது மிக உதவியாயிருக்கும். ஹல்லேலூயா. எனவே அப்படித்தான் இங்கே வேதம் சொல்லுகிற ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில், அது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. 26, கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவை இயேசுவை பற்றும் விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு கொடியானது எப்படி செடியோ மரத்தையோ பற்றி பிடித்துக் கொள்ளுகிறது போல நாம் ஆமென் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் ஆமென் நமக்கு வேண்டிய அந்த ஆமென் சத்துக்கள், ஆகாரங்கள், பலன், ஞானம், வல்லமை, வரங்கள், கிருபை எல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த செடியை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய அந்த கொடியானது அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த எந்த மரத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறதோ அதிலிருந்து அது கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அது போலவே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே சோர்ந்து போக வேண்டாம். அவரை விசுவாசிக்கிற நீங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள், அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன்
வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு நீங்கள் போகாதிருப்பீர்கள். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஆமென். எனவே அவரை விசுவாசிக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையால் தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து பொறுமையோடு ஓடுவோம். இந்த சூழ்நிலைகளை பார்த்து, இந்த நிலைமைகளை பார்த்து ஆமென், தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகக்கூடிய நம் வார்த்தை நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறபடினாலே நாம் இதை பார்த்து விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்பட வேண்டும், பலனடைய வேண்டும், ஒழிய சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எபிரேயர் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சோர்ந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பொறுமையோடு தனக்கு நியமித்த அந்த ஓட்டத்தை இயேசு ஓடி முடித்ததை நாம் பார்க்கிறோம். அவரை பிடித்தார்கள். அவரை பிடித்து என்ன செய்கிறார்கள்? அவரை ஆமென் அவமானப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார். 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அவமானத்தை எண்ணாமல் அவரை எப்படி அவமானப்படுத்துகிறார்கள் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அவமானப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் திருப்பிக் கொண்டு 63வது வசனத்தை பாருங்கள். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி, ஆமென், இயேசுவை பிடித்துக் கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்திலே அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி, ஆமென், மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அவமானப்படுத்துகிறார்கள்? அவர் தலையில குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். ஆமென். அவரை ஆமென் அவர் தூஷண வார்த்தைகளை பேசி அவரை அவமானப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கூட இந்த அவமானத்தை எல்லாம் அவர் சகித்து கொண்டார். இதை குறித்து அவர் கொஞ்சமும் சோர்ந்து போகவில்லை, கவலைப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் விசுவாசத்தில் வாழக்கூடிய நாமும் கூட கொஞ்சமும் என்ன பண்ணக்கூடாது? அவமானத்தை குறித்து, அவன் பாடுகளை குறித்து, போராட்டங்களை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய கண்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சந்தோஷத்தை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். இந்த கடைசி காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்படி பாடுகளை சகித்து பொறுமையோடு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 16 வசனம் முடிய நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். காரணம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படக்கூடிய காலமாக இது இருக்கிறது. எனவே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் அந்த நாட்களிலே நீங்கள் அவரோடு கூட நீங்களும் களி கூர்ந்து மகிழும்படியாக. ஹல்லேலூயா. யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்களோ, விசுவாசத்தில் வருகிற போராட்டத்தை சகிக்கிறீர்களோ, அவரை பின்பற்றுகிறீர்களோ, பொறுமையோடு கூட விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறீர்களோ, நீ மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியார் உன்மேல் தங்கி இருக்கிறார். அவராலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பாடுகள் உபத்திரங்களை சோர்ந்து போக வேண்டாம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரங்களை சகித்து அவரை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை முத்திர பண்ணின பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர், நம்மை ஆற்றி தேற்றக்கூடிய தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவர், முத்திரையாக அச்சாரமாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் அவர்களாலே உங்களை நிந்திக்கிற அவமானப்படுத்துகிற அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களாலே பாடுகளை உபத்திரங்களை சகிக்கிற உங்களாலே அந்த தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் உங்களாலே மகிமைப்படுகிறார். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தை கூட இன்னைக்கு நம்மளால சகிக்க முடியல, உடனே கோபம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. என்னை எப்படி இப்படி கேட்கலாம், அப்படி கேட்கலாம், யார் எப்படி என்று சொல்லி பதறி விடுகிறார்கள், பெரிய சண்டையை உருவாக்கி விடுகிறார்கள். ஒரு சின்ன வார்த்தையை கூட இன்றைக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை ஜனங்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை குட்டினார்கள், அவரை தூஷண வார்த்தை பேசினார்கள். அவர் கொஞ்சம் கூட அதை குறித்து எண்ணாமல் ஆமென் சிலுவையை சகித்தார். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை கண்கள் பார்த்தது. பரலோகத்திற்கு பிதா சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையான அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், கொஞ்சம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற மகிமையை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எனவே பாடுகள், உபத்திரங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:21 ஆமே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்களா, அல்லது உங்களில் வாசமாயிருக்கிற மகிமையுள்ள ஆவியானவர் உங்களாலே மகிமைப்படுகிறாரா? நாம் யார்? நாம் தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை துக்கப்படுத்துகிறோமா என்பது கேள்வியாயிருக்கிறது. நாம் எதை பின்பற்ற போகிறோம்? சோர்ந்து போகாதபடிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் அருமையாக சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆமேன். ஆண்டவர்களுக்கு நியமித்த விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்கள். ஆமேன். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தை நோக்கி பாருங்கள். பரலோக சந்தோஷம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக சந்தோஷம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷம், பரலோக சந்தோஷம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமீன். சந்தோஷம், பரலோக சந்தோஷம். ஆமீன். கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். முழங்கால் போட்டு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் முழங்கால் போட்டு கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நமக்காக ஆயத்தமாக இருக்க அந்த பரலோக சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 ஜெயமே. ஆமென். போராட்டம் பாடு நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கே. இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே,
பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, அவ சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவ பிரசன்னத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்தி உம்மை வணங்கி உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்கள் வீடுகளில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வர முடியாத நிலைமையாக இருந்த போதிலும் கூட வீடுகளிலே குடும்பமாக நாங்கள் கூடி உம்மை துதிக்க ஆராதிக்க தொழுதுகொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. போராட்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தங்கள் எதை குறித்து நாங்கள் கலங்காமல் விசுவாச வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியோடுமை பின்பற்ற தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர், இந்த சத்திய வசனங்களை தேற்றுகிறமைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறீர். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒரு காலமே நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு குடும்பங்களை பேர் பேராக ஆசீர்வதியும். விசுவாச மக்கள், வாலிபர், பெரியோர், சிறியோர் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அவள் கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை விசுவாசிகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிழைத்திருக்க, செழித்திருக்க, சுகமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். எந்த பலவீனங்களோ சோர்வுகளோ ஒருவரை தாக்காதபடி நல்ல சுகபலத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளை காத்தருளும், சமாதானத்தில் காத்தருளும் கர்த்தாவே. சீக்கிரத்திலே உம்முடைய ஆலயத்தை நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் டெல்லி, மும்பை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதோ தேவரீர் அந்த மக்களை தேவன் ஆண்டரை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. குறிப்பாக நாங்கள் சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அதை சுற்றி உள்ள அந்த 4 டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குணமடையட்டும் ஆண்டவருடைய சகோதர சகோதரிகள், ஆண்டவர் தேவனுடைய ஊழியர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், உடன் பிறந்த ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும்படியாய் ஆண்டவரே அந்த பகுதிக்கு மனம் இறங்கும்படியாக அந்த பட்டணத்துடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் அழிக்கப்பட்டு இதிலிருந்து விடுதலை கட்டளையிடும்படியா, தேசங்கள் விடுவிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். இதனால பல பாதிப்புகள், வேலையில்லா திண்டாட்டம், பிள்ளைகளுடைய படிப்புகள் பாதிப்பு, பல விதத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இந்த நிலைமை நீர் மாற்றும்படியாக எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவனிடத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். மனுஷனால் இது கூடாதப்பா, பரலோக தேவனால் மாத்திரமே இது கூடும் ஆண்டவரே. அப்பா, உம்மால எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. எல்லாவற்றிலிருந்து விடுவித்து காத்தருளும். இப்பொழுதும் தேவனை வீடுகளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆண்டவருடைய ஊழியங்கள், சபைகள், விசுவாச குடும்பங்கள் செழித்து அங்க உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். உமக்கே மகிமையும், பரலோக தேவனுக்கு சகல மகிமையும், ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும், எல்லா கனத்தையும், ஆமேன், மாட்சிமையும் வல்லமையும் உமக்கே உரியதாகட்டும் அப்பா. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடும் உலகத்திற்கு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord.